ஹரியும். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குலதெய்வம் யார். நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாமிக்கு பொங்கல் வச்சு நமக்கு என்ன பద్ధதி சம்பிரதாயம் இருக்கோ அதை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காலத்து ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு, குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு ஒரு 50-50 பேட்டிலில் தான் இருக்குது. அதாவது 50% மாணவர்கள் மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. 50% மாணவிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு குலதெய்வம்னா என்ன அப்படின்றது தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு சரியாக நம்ம வழிமுறையில் சொல்லிக் கொடுக்காம விட்டுறோமோன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நல்லது நடந்தாலும், என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம போய் வணங்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை தான். நம்ம எங்கேயோ இருப்போம், நம்ம குலதெய்வம் எங்கேயோ இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்மளால் நேரில் போய் வேண்ட முடியல அப்படின்னு சொன்னால் கூட, சாமி நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், நான் உங்களை வேண்டி என்ன பண்ணுறேன்னா ஒரு 51 ரூபாய் இல்லை ஒரு 11 ரூபாய் இல்லை ஒரு 101 ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட்டு எடுத்து நான் முடித்து உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். வீட்டில் நம்ம குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் உங்கள் வீட்டில் வந்து அதை முடித்து காணிக்கையாக வைக்கிறேன். எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்கள் நேரில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். அப்போ அந்த காணிக்கையை உங்கள் உண்டியலில் உங்கள் பாதத்தில் நான் செலுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு வச்சோன்னா நிறைய பேர் பண்ணுறோம், நிறைய இடங்களில் பண்ணுறோம். ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு 11 ரூபாய் இல்லை 21 ரூபா 51 ரூபாய் 101 ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். நான் சொல்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்துட்டு தெரியல. நான் 50-50 அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வம் அப்படின்றது. நம்ம குலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் அது வந்து, இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த விதமான பெண்டிங்ஸும் வச்சிடக்கூடாது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம போயிட்டு, இல்லை நம்ம குலதெய்வத்தோடைய ஏரியா பக்கத்தில் தான் இருக்கிறோம்னா நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா குலதெய்வத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு விளக்கு போட்டு அந்த கோவிலுக்கு வந்து ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்து நம்ம சாமி கும்பிட்டு வரணும். ஸோ எனக்கு வந்து இது சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இப்போ உள்ள இந்த குழந்தைங்களுக்கு குலதெய்வத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் நம்ம வீட்டில் காவல் தெய்வம் இருந்ததுன்னா காவல் தெய்வத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்மளை மீறின சக்தி ஒன்று இருக்குது, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நம்மளுடைய வழிமுறையில், நம்ம அப்பா அம்மா வழிமுறையில் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, நம்ம தாத்தா பாட்டி நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, நம்ம அதில் ஒரு 10% நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்றது தான் எனக்கு சொல்லணும்னு தோணுன ஒரு விஷயம். அதனால தான் இன்றைக்கி நான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். குலதெய்வத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நம்ம எத்தனை சாமி கும்பிட்டாலும், எங்கே போய் எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து இது நல்ல விஷயங்கள் பண்ணாலும், குலதெய்வம் அப்படின்ற ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம குலமும் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான நிதர்சனம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயத்தை அப்படின்றதுனால தான் நான் இதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். தேங்க்யூ. ஹரியூ.